உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவளே லட்சுமி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள உன்னால காத்திருக்கவே முடியல. சொல்ல போனா நீ தான் என் ரிஷிய வற்புறுத்தி இருக்க. அவனை லட்சுமியை விட சொல்லி கட்டாயப்படுத்தின. ஆனா இப்ப பாரு, என் ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சரி, இப்ப நீயே சொல்லு, பேங்க்ல லட்சுமி இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜோசியர் ஏற்கனவே சொன்னாரு ரிஷி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை லட்சுமி அங்க இல்லாம இருந்திருந்தா ரிஷி பொழைச்சிருக்கவே மாட்டான். சின்ன அவ இல்லாம போயிருப்பா. கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்க. இத பாரு மலிஷ்கா, அதனாலதான் நான் சொல்றேன், என் ரிஷிக்கு யாரால பாதுகாப்பு இருக்கோ அவதான் அவன் வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்றேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. உன்னோட காதலை தாண்டியும் லக்ஷ்மி ரிஷிய காப்பாத்திருக்கா. அதனால என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி ரிஷியோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வரணும். நாங்க லக்ஷ்மியை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவோம். என்ன அவதான் எப்பவும் என் ரிஷிய காப்பாத்திட்டு வர்றா. எனக்கு என் புள்ள உயிரோட இருந்தா. ராணு என் கூட வா. ராணு நான் வேணான்னு சொன்னா கேட்கணும், ப்ளீஸ் வா. அவங்க ஒரு குடும்பம். லட்சுமி ரிஷியை பாத்துட்டு போட்டோம், அவளை தடுக்காத. நான் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன். நோ மீட்னா நோ மீட் தான். இது பாருங்க, கையை விட்டுருங்க இல்லன்னா நான் கத்திடுவேன். என் மானத்தையே வாங்குறா. லட்சுமி மானத்தை வாங்க தானே அங்க போனா. இங்க பாருங்க, என் கையை விட்டுருங்க இல்லன்னா கத்திடுவேன். காப்பாத்துங்கன்னு. என்ன வாட் லுக்கிங்? உங்க வீட்ல ஃபைட் நடக்காதா? உங்க வேலையை பாருங்க. ஐயோ ராணு, இது ஹாஸ்பிடல், உன்னோட வீடு இல்ல. தேவையில்லாம சீன் போடாத. ஹாஸ்பிடல் எனக்கு தெரியும், அதனால என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ ராணு, நான் சொல்றத கேளு. லட்சுமி பாத்துட்டு போட விடு, அவளை தடுக்காத. கையை விடுங்கன்றல. விட மாட்டேன். என்ன திருடியா? என் கையை ஏன் இவ்ளோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ சொன்னா கேட்க மாட்டியா? வா. ராணு என்ன பண்ற நீ? சொன்னா கேளு, போகாத, நில்லு. வந்துட்டா பாத்துட்டியா? இப்ப நிம்மதியா? தரிசனம் கிடைச்சுதா? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்காடி? உன்கிட்ட தாண்டி பேசுறேன், காதுன செவிடா. என்ன இது? இவளுக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு. எப்படி போற பாரு லக்ஷ்மி. தலை எழுத்து எனக்குன்னு வந்து மாட்டுது பாரு. அக்கா என்னாச்சு? அக்கா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டே இருக்கா. என் பையனோட ஜாதகத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு? இங்க பாரு. அக்கா பாத்து. அக்கா அக்கா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. என்ன ஷாலு அழுதுட்டே இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறா. அவளால மட்டும் தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். மாமா விஷயத்துல ஏதாவது நடந்திருக்குமோ? அதனாலதான் இப்ப அமைதியா. எந்த பிரச்சனையும் இல்லையே. அக்கா என்னாச்சுக்கா? லக்ஷ்மியை கூட்டிட்டு வாங்க, ரிஷி கிட்ட கூட்டிட்டு வாங்க. காலன் தன்னால விலகி போகும். காலத்தோட போராடணும்னா லக்ஷ்மியுடைய கிரகத்தின் சக்தி பக்கத்துல இருக்க. லக்ஷ்மி திரும்பி வந்தா அப்ப ரிஷியும் திரும்பி வந்துடுவான். உங்ககிட்ட என்னன்னு வேண்டுவேன்? நடக்கிற எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. என் புள்ள ரிஷி உயிரை நீங்க காப்பாத்துவீங்கன்னு உங்களை நம்புறா. அவ நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க தாயே. அவனை காப்பாத்துங்க, அவன் உயிரை காப்பாத்துங்க. என் புள்ள எனக்கு வேணும். நீல ரிஷி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தையே நான் மறந்துட்டேன். என் மகன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு
எல்லாம் ஞாபகம் வருதுமா. கடந்த காலமெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இந்த கையாலேயே நான் அவனை அரைஞ்சிட்டேன். அவன் தப்பு பண்ணா, அதான் அடிச்சேன். ஏன்னா லக்ஷ்மிக்கு அவன் நிறைய துரோகம் பண்ணா. இருந்தாலும் லக்ஷ்மி அவனை காப்பாத்திருக்கா. இந்த பிரபஞ்சத்துக்கே நீதானமா தாய். ப்ளீஸ் என் மகனோட உயிரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீ சரியாதான் கேட்டிருக்க. நான் லக்ஷ்மிய இல்ல என் மருமகள் என் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர போறேன். நோ ஆண்டி, இது உங்களோட முடிவு இல்ல ஆண்டி, இது உங்களோட பயம். நீங்க ரிஷிக்காக பயப்படுறீங்க, அது நல்லா தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வந்துருவான். நீங்க எங்க 2 பேரோட அன்பை பாருங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றதை நீங்க பாருங்க ஆண்டி. நான் போய் ரிஷியை பார்த்துட்டு வரேன்னு நான் அவன் கிட்ட பேசினா போதும், அவன் கண்டிப்பா கண் முழிச்சிருவான். நீங்க வேணா பாருங்க. மலிஷ்கா டாக்டர், ரிஷியை பார்க்க தான் வந்திருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். தைரியமா இருங்க. டாக்டர், நீங்க 24 hours கெடு கொடுத்தீங்க. அதுல இன்னும் எத்தனை மணி நேரம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. ரிஷிக்காக விசேஷ பூஜை பண்ணணும், அதுக்கு தான் கேக்குறேன். கிட்டத்தட்ட 9 hours. 9 hours. ப்ளீஸ் ரிஷி ப்ளீஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ரிஷி, கண்ணை திறந்து என்கிட்ட பேசு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் ரிஷி எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேடம், இது எங்களுடைய வேலை. வெளியில போயிட்டு எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்க. நர்ஸ், ரிஷி ப்ளீஸ் ரிஷி, மேம், வாங்க. எழுந்திரு. ரிஷி மேம், வெளியில வாங்க, ப்ளீஸ். ரிஷி மேம், ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. ரிஷி. ரிஷி எழுந்தானா? கண்ணை திறந்து பார்த்தானா? இல்ல இல்ல ஆண்டி. போதும் மலிஷ்கா, நான் உனக்கான வாய்ப்பை கொடுத்துட்டேன். இப்ப நீயே விளைவை பார்த்தல்ல. இதுக்கு மேல என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உன்னால சகிச்சுக்க முடியலன்னா இங்க இருந்து கிளம்பிடு. ஆண்டி. முடிவை நீ தான் எடுக்கணும். நீ இங்க இருக்க போறியா இல்ல? டாக்டர், ரிஷி கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? சாரி பட் there is no improvement. இன்ஃபேக்ட் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவன் கண்ணை திறந்தாக்கணும். கண்ணை திறந்தாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு மேல காலம் தாழ்த்த கூடாது. இந்த நேரத்துல ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்க்க கூடாது. எனக்கு என் மகன் ரிஷி தான் வேணும். நான் கிளம்புறேன். ஆண்டி நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? நான் லக்ஷ்மியை பார்க்க போறேன். என் மகனோட உயிரை காப்பாத்துன்னு கெஞ்ச போறேன். ஏன்னா லக்ஷ்மியால மட்டும்தான் ரிஷியோட உயிரை காப்பாத்த முடியும். ஆண்டி, நான் நேர்ல போய் அவளை என் கூட கூட்டிட்டு வர போறேன். அண்ணி, நானும் உங்க கூட வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.